முன்னாடிலாம் நான் கூகுளில் ஏதாவது டேர்ம்ஸ் சர்ச் பண்ணால் அது ஃபேஸ்புக்லையோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஆட்ஸ் வரும். அதை பார்த்துருக்கேன். சரி, ஓகே, நம்ம டைப் பண்ணுற சர்ச் ஹிஸ்ட்ரியை வச்சு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி போடுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா எங்கள் மேலே வீட்டில் ஒருத்தவங்க புதுசாக கொடுத்துன்னு வந்தாங்க. அப்போ ரோட்டில் ஒரு டீம் நின்றுட்டு இருந்தாங்க. யார் நீங்கள் என்னென்னு விசாரிச்சப்போ நாங்கள் அர்பன் கம்பெனி பாத்ரூம் க்ளீன் பண்ண புக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா இந்த அர்பன் கம்பெனி ஆட்ஸாக ஓடுது டிவியில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டா, யூடியூப் எல்லாமே. ஓகே, நம்ம பேசுகிறது ரோட்டில் ஏதோ ரெக்கார்டர் வச்சு கேட்டிருக்காங்களா இல்லை நம்ம உடம்புல தான் ஏதோ சிப் வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நான் மனசில் சில விஷயங்கள் நினைப்பேன். ஏதோ ப்ராடக்ட்ஸோ சம்திங் நான் என்ன நினைக்கிறேனோ அது அப்படியே யூடியூப்பில் அந்த வீடியோஸு பாப்பப்பா அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸு ஆட்ஸு இது எல்லாமே வந்துட்டுருக்கு. என்னடா நம்ம உடம்புல தான் சிப் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா மூளையை ரீட் பண்ணுறது கூட உள்ள மிஷின் இருக்கா? இதெல்லாம் நம்ம உடம்பு எப்படி ஏற்றுக்கும்? முன்னாடி காலத்துலலாம் இப்படிலாம் இல்லையே. ஒரு ரகசியம் அப்படின்றது ஒன்று மெயின்டைன் பண்ணவே முடியாது போல. நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட நம்ம மனசில் என்ன நினைக்கிறோன்னு தெரியாது. ஆனால் இந்த கூகுள், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கெலாம் எப்படி தெரியுதுன்னே தெரில. ஸோ எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. என்னடா நம்ம உடம்பு எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கணும், உள்ளே என்ன டிவைஸ் இருக்குன்னே தெரியலேன்னு சொல்லி தான் உணவு முறையில் ரொம்பவே நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். இப்போ முன்னாடி நம்ம உள்ளே போட்ட பீட்சா, நூடுல்ஸு, பர்கரு, இந்த மாதிரி கெமிக்கல் ஃபுட்ஸ் எல்லாம் கல்லீரல், நம்மளுடைய லிவர் தான் பியூரிஃபிகேஷன் பண்ணோம். இதில் உள்ள கெமிக்கல்ஸ் எல்லாம் பிரித்து பாடிக்கு எது ஏற்றுது, எதெல்லாம் பாய்சன், எதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போட்டால் நம்மளுடைய செல்ஸ் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸை லிவர் தான் பண்ணுது. இது எப்படி ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சந்தோஷமாக இருந்தால் தான் ஒரு குடும்பம் ஒரு சந்தோஷமான நிலை அடையுமோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய லிவர், பேன்க்ரியாஸ், கிட்னிஸ் இது எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆனால் தான் நம்ம உடல் சீராக இருக்கும். ஸோ நம்ம டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான நம்ம லிவர்ஸை, கிட்னிஸை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான உணவுப் பொருட்களை தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். டீடாக்சிஃபிகேஷனுக்கு ஆவாரம் பூ அண்ட் சுக்குமல்லி ரொம்ப பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் கருப்பரிசி சார்ந்த உணவுகள். கருப்பரிசியில் எக்கச்சக்கமான ரெசிபிஸ் இருக்குது. கருப்பரிசி அவல் உப்புமா பண்ணலாம், கருப்பரிசி பொங்கல் பண்ணலாம், கஞ்சி மிக்ஸ் குடிக்கலாம். கருப்பரிசியில் இட்லி, தோசை, இந்த ஆப்பம் இது எல்லாமே நீங்கள் செய்யலாம். கிட்னிஸை பாதுகாக்கிறதுக்கு பார்லி நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கு. ஸ்டோன்ஸ்லாம் வராமல் பாதுகாக்க. இப்போ உங்களுக்கு கஞ்சி ஃபார்மில் பிடிக்கும்னா குடிங்க, இல்லைனா உங்களுக்கு ரொட்டி பிடிக்கும் அப்படின்னா பார்லி நம்ம பைகாம்பரி ரொட்டி மிக்ஸோட சேர்த்து நீங்கள் பார்லி ரொட்டி சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் மஞ்சள் மிளகு பாலும் சூப்பராக ஒர்க் ஆகும் டீடாக்சிஃபிகேஷனுக்கு. ஸோ பால் உங்களுக்கு ஆஸ்துமா இருக்குது ஏற்றுக்காது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இந்த மஞ்சளும் மிளகும் சேரும்போது அந்த பாலோடைய அந்த விஷத்தன்மை குறைஞ்சிரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும், ஹெல்த் டிப்ஸ் வேணும்னு நம்ம சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்ஸை இப்போவே வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.